2K ஹிட்ஸ்க்கு வந்துட்டு நிறைய பேர் வந்து பெருமை தேடி தந்திருப்பாங்க. அந்த வகையில் வந்து இந்த பையன் வந்துட்டு ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு தான் சொல்லலாம். ஏன்னா 2K கிட்ஸில் வந்துட்டு எல்லாருமே தப்பான வழியில் போகிறாங்க, தப்பான ஒரு இதில் போகிறாங்க, போதைக்கு அடிமையாயிட்டாங்க. நிறைய பேர் வந்து இந்த வீணா போய் இந்த ஜென்ரேஷனை வீணா போயிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறவர் தாங்க இந்த விக்னேஷ் புத்தூர். இவர் தாங்க எல்லாருக்கும் ஒரு எடுத்துக்காட்டாக. இந்த மும்பை இந்தியன்ஸ் அணியில் அவங்கள எடுத்ததுக்கு மும்பை இந்தியன்ஸ்க்கு வந்துட்டு பெரிய சல்யூட் தான் நம்ம கொடுக்கணும். அது இல்லாமல் அந்த கிடைச்ச அந்த ஆப்பர்ச்சுனிட்டி, அந்த வாய்ப்பை பக்காவாக பயன்படுத்தியிருக்காரு பார்த்தீங்களா இந்த விக்னேஷ் புத்தூர். அவரை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பேச போகிறோம். அவரால் வந்துட்டு இப்போ நிறைய பேர் யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து ஒரு மோட்டிவேஷனாக இருக்கிறாரு. அவர் எந்த ஊரை சேர்ந்தவர்னா கேரளா மாநிலத்தில் மலப்புரம் அப்படிங்கிற ஊரை சேர்ந்தவர் தான் இவர். இன்னைக்கு மலப்புரத்துக்கே வந்துட்டு ஒரு பயங்கர ஒரு அடையாளமா மாறி இருக்காருன்னா இவர் ஒரு பையன் தான். இதுனா இந்தியன் கிரிக்கெட் டீம்ல விளையாடல, ஐபிஎல்ல தானே விளையாண்டுருக்காரு. அப்படின்னாக்கா அதெல்லாம் ஓகே தாங்க. இந்தியன் டீம்ல சேராம இருந்தாலும் ஐபிஎல் மேட்ச்ல வந்து எந்த ஒரு முன் அனுபவமே கிடையாதுங்க இவருக்கு. ஒரு சாதாரண ஒரு எளிமையான குடும்பத்தை சேர்ந்தவர் தான் இவர். எங்க அப்பா வந்து ஒரு ஆட்டோ டிரைவர். ஒரு சாதாரண ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியை சேர்ந்தவர் தான் இவர். மிடில் கிளாஸ்ல உள்ளவங்க தான் எப்பவுமே பயங்கர சக்சஸ் ஆகுவாங்க. ஏன்னா அவங்க சந்திச்சு வந்த அந்த அவங்களோட வாழ்க்கை முறை இருக்கு பார்த்தீங்களா. ஒவ்வொரு விஷயத்துலையும் கஷ்டப்பட்டு அதுலேருந்து லெசன் பண்ணிக்கிட்டு அது ஒரு விஷயத்த கற்றுக்கிட்டு வர்றாங்க பார்த்தீங்களா. இந்த மிடில் கிளாஸ் ஃபேமிலி அவங்க எப்பவுமே வந்து ஜெயிப்பாங்க, கொஞ்சம் லேட்டாகும், அவ்வளோ. எல்லாருமே அப்படிதான். ஒரு சாதாரண ஆட்டோ டிரைவர் தான் அவங்க அப்பா எவ்வளோ சந்தோஷப்படுவாங்க. அவங்க அம்மாவோட வீடியோ ஒன்று பார்த்தேன். அவங்க அவ்வளோ ஒரு ஹாப்பியாக டான்ஸ் எல்லாம் ஆடிட்டு இருக்காங்க. அவங்களோட ஒரு சந்தோஷத்தை வெளிப்படுத்துறதுக்கு எல்லையே இல்லாத அளவுக்கு இருக்கு. இதை விட ஒரு பெற்றவங்களுக்கு நம்ம என்ன வந்து அவங்களுக்கு நம்ம சேர்த்து வைக்கக்கூடிய சொத்து என்ன பெரிய சொத்து. இதுதான் அவங்களோட சந்தோஷம். அது இல்லாமல் அவரை பார்த்து எல்லாருமே நிறைய பேர் பாராட்டியிருக்காங்க. முக்கியமாக வந்துட்டு அம்பானி அவங்க ஃபேமிலி வந்துட்டு நிறைய பேர் அவங்க பாராட்டியிருக்காங்க. அவங்களோட முகேஷ் அம்பானி அவங்களோட வந்து ஒய்ஃப் அவங்க வந்துட்டு விக்னேஷை பாராட்டி அவருக்கு வந்து நிறைய வந்து கௌரவிச்சிருக்காங்க. அது இல்லாமல் சீனியர்ல எல்லாருமே வந்துட்டு ரொம்ப நல்ல வாய்ப்பு கொடுத்துருக்காங்க அவருக்கு. முக்கியமாக சூரியகுமார் யாதவ் அவங்கள பாராட்டி ஆகணும், அந்த பையனுக்கு அந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு. இன்னும் அந்த பையன் வந்து நிறைய சக்ஸஸ் ஆகணும். இந்த 2K ஹிட்ஸ் அப்படிங்கிறத எல்லாருமே தப்பாக ஒரு ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இல்லை, 2K ஹிட்ஸ் வந்து ஒரு நல்ல ஒரு மோட்டிவேஷனோட நிறைய பேர் சாதிச்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நிரூபிச்சிருக்காங்க. நிறைய பேர் 2K கிட்ஸ் சாதிச்சுட்டு தான் இருக்காங்க. வந்து நிறைய இடத்துல வந்து சாதிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அவங்கள ஏதோ ஒரு 10 பேர் அப்படிங்கிறதுக்காக இவங்க எல்லாருமே இந்த ஜென்ரேஷனே நம்ம தப்பாக சொல்லக்கூடாது. ஏன்னா இவங்க ஃபியூச்சர்ல இவங்க தான் நிறைய சாதிக்க போறாங்க. எல்லாருக்குமே ஒரு மோட்டிவேஷனாக இருக்க போகிறது இந்த 2K கிட்ஸ் தான். அதை நான் நம்புறேன். அதே மாதிரி இந்த பையன் விக்னேஷ் புத்தூர் அப்படிங்கிற அந்த பையன் வந்துட்டு மென்மேலும் நிறைய மேட்ச்ல விளையாண்டு நிறைய அவங்க விக்கெட்லாம் எடுக்கணும். அதே மாதிரி சீனியர் எல்லாருமே அவனை பாராட்டியிருக்காங்க. தலை தோனி கூட வந்து அவரை வந்து ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணி அவரை வந்து பார்த்து அவளை கட்டி தழுவி அந்த நிகழ்ச்சியெல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்தது. அதுவும் இல்லாமல் வந்து இந்த பையனுக்கு எந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்தாலும் அதை எல்லாத்தையுமே எடுத்தறிஞ்சிட்டு நம்ம முன்னேறி போயிட்டே இருக்கணும் அப்படிங்கிற அந்த கான்ஃபிடென்ட் இருக்குது பார்த்தீங்களா. அவருக்கு பெரிய இது ஒரு நல்ல விஷயம் தான். அவர் மென்மேலும் நிறைய விக்கெட்லாம் எடுத்து இந்தியா டீமுக்காக கண்டிப்பாக ஒரு நாள் வந்து விளையாடுவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நம்ம அவங்களுக்கு கொடுக்கலாம். 2K கிட்ஸ் வந்து என்றைக்குமே ஒரு சாதாரணமாக ஆள் கிடையாது, நிறைய சாதிப்பாங்க அப்படிங்கிறதையும் நான் இந்த வீடியோவில் தெரிவிச்சுக்கிறேன்.